கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பரும் ஆத்தும ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த ஈஸ்டர் தினத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த உயிர் தெழுதலின் நன்னாளிலே நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் சிலுவையின் வெற்றியை சுதந்தரிக்கிற கொண்டாடுகிற ஒரு அற்புதமான கூட்டமாய் நாம் மாறுவோம். ஜெயம் எடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த சிலுவையின் மகத்துவமான வெற்றி, இந்த சிலுவையிலே நம்முடைய அருள்நாதர் இயேசு நமக்காக பெற்று தந்த அற்புதமும் அதிசயமான அந்த வெற்றியை நாம் சுதந்தரிப்போம், கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இது எத்தனை மகத்துவமான செய்தி தெரியுமா? மரணத்தையே ஜெயமாக விழுங்கினவர் இன்று அவரை விசுவாசித்து அவருடைய கல்வாரி சிலுவையின் வெற்றியை நோக்கி பார்க்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மரணம் ஜெயிக்க முடியாது. வியாதிகள், துன்பங்கள், எந்த விதமான சாபங்கள், பரம்பரை சாபங்கள், அது போலவே மந்திர சூனிய மாந்திரீகங்கள் ஒன்றும் மரணகரமான ஒன்றும் உங்களை ஜெயிக்க முடியாது. நீங்களே ஜெயம் எடுப்பீர்கள். காரணம், நம்முடைய இரட்சகர் கல்வாரி சிலுவையிலே மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். கல்வாரி சிலுவையிலே மரணத்திற்கு அதிபதியாகிய சாத்தானை தன்னுடைய மரணத்தினாலே அழித்து போட்டார் என்பதுதான் சத்தியம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று உங்களை சுற்றிலும் இருக்கிற எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், மரணகரமான வியாதிகள். மரணம் தான் வழி, வேற வழியே இல்லை. இந்த கடனால், இந்த தோல்வியால், இந்த நஷ்டத்தினால், அல்லது இந்த குடும்ப பிரச்சனையினால், இந்த என் வாழ்க்கை பிரிவினையினால், தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிற என் குடும்ப சூழ்நிலைகளினால் மரணமே வழி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? இந்த கர்த்தரிடமாய் நீங்கள் வரும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது, இந்த சிலுவை நாதரை நீங்கள் நம்பும் பொழுது, அவர் எப்படி மரணத்தை ஜெயமாக விழுங்கினாரோ அப்படியே நீங்களும் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவீர்கள். ஆமென். ஒருவேளை இந்த கேன்சர்னால இந்த சகோதரி நிச்சயமாய் மரித்து போயிருக்க வேண்டும், ஆனால் இவர்கள் பிழைத்திருக்கிறார்கள். யாருக்குமே வராத வியாதி இவர்களுக்கு வந்தது. இவர்கள் எப்பொழுதோ அழிந்து போயிருக்க வேண்டும், ஆனால் இவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். எப்படி? ஒருவேளை இந்த வியாதியில் அகப்பட்டவர்கள் யாருமே வாழ்ந்ததில்லை என்று சொன்னார்களே, இவர்கள் எப்படி பிழைத்துக் கொண்டார்கள் என்று கேட்கிற அநேக கேள்விகளை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய அருள்நாதர் இயேசு கல்வாரி சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினால் உங்களுக்கும் எனக்கும் பாவ வாழ்க்கையில், பழைய வாழ்க்கையில் இருந்து ஒரு விடுதலையின் வாழ்வு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் சிலுவையில் பட்ட அடிகளினால், கல்வாரி சிலுவையிலே நம்முடைய ஆண்டவர் ஆத்தும இரட்சகர் பட்ட அடிகளின் தழும்புகளினால் இன்று உங்களுக்கும் எனக்கும் விடுதலை. அந்த சிலுவையின் வெற்றியை சுதந்தரிப்போம், கொண்டாடுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, மறந்து விடாதிருங்கள். அவருடைய தழும்புகளினால் விடுதலை, சுகம், ஆரோக்கியம். எதிலிருந்து விடுதலை? எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி பார்க்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிற இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கெடுக்கப்பட்ட பிள்ளைகள் நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். எப்படி இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? அநேகமாய் இருக்கும். ஆனால் கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அந்த விடுதலை இந்த கல்வாரி சிலுவையிலே நம்முடைய சர்வ வல்லமை உள்ள கடவுள் பெற்று தந்த விடுதலை. அன்பு தேவ பிள்ளைகளே, இனி உங்களை மரணம், வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்கள், சமாதான குறைவுகள் உங்களை ஆட்கொள்ளுவதற்கு அதற்கு அதிகாரங்கள் இல்லை. ஆமென்.
நல்லா கவனிங்க, அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. ஹல்லேலூயா. இந்த அன்பின் ஆண்டவர் நம்முடைய இரட்சகர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. ஹல்லேலூயா. அவரை மரணமோ அல்லது வேறு எந்த சக்தியோ அல்லது வேறு எந்த விதமான இருளின் ஆதிக்கங்களோ பிசாசின் வல்லமைகளோ அவரை அசைக்கவோ ஆட்டவோ அல்லது அவர்களை கட்டி வைத்திருக்கவோ அவரை மரண படுக்கையிலே வைத்துக் கொண்டிருக்கவோ அவைகளுக்கு அதிகாரம் இல்லாதிருந்தது. ஏன்னா அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் உலகத்திற்கு ஒளியாய் இருந்தது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். பாருங்க, மத்தேயு 28:6 சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, எங்களுடைய ஆண்டவர், எங்களுடைய இரட்சகர், எங்கள் கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நீங்கள் உச்சரியுங்கள் என்னோட சேர்ந்து. அருமையான தேவ பிள்ளைகளே, என்னுடைய கர்த்தராகிய இயேசு என் ஆண்டவர் தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அதனால உனக்கு என்ன பிரயோஜனம் இப்படி சத்தம் போடுறிய அப்படி கேட்டீங்கன்னா, அதில் தான் ரகசியமே இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய விடுதலையின் வெற்றி வாழ்க்கையின் ரகசியமே, ஹல்லேலூயா, உங்களுடைய ஆரோக்கியத்தின் ஐஸ்வர்யத்தின் ரகசியமே அங்கே தான் இருக்கிறது. ஆமென். இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கெட்டு போகிறவர்களுக்கு இது பைத்தியமாய் எதுல வேணா அவங்க கெட்டு போகலாம். கடனால கெட்டு அழிஞ்சு போகலாம், அல்லது பாருங்க அவங்க வியாபாரத்தினை நஷ்டம் தோல்வியினால் அல்லது பயத்தினால் அழிந்து போகலாம், அல்லது எந்த விதமான துன்பங்கள் மந்திர சூனியங்களிலே அல்லது எந்த சாபங்களிலும் அழிந்து போகலாம். கெட்டு அப்படி அழிந்து போகிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய இந்த மாதிரியான உபதேசம் பைத்தியமாய் தோன்றும். ஆனால் உங்களுக்கும் எனக்குமோ சுகமடைய போகிற, விடுதலை அடைய போகிற, ரட்சிப்படைய போகிறவர்களுக்கோ சிலுவையை பற்றிய உபதேசமே, அதை பற்றிய வசனங்களே, வார்த்தைகளே, போதனைகளே தேவ பலனாயிருக்கிறது. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தைரியமாய் சொல்லுங்கள், எங்கள் ஆண்டவர் தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. நாங்களும் அவரோட கூட உயிர் தெழுந்தோம், உயிர் தெழுகிறோம், உயிர் தெழுவோம். ஆமென். ஹல்லேலூயா. சிலர் உயிர் தெழுந்திருப்பீங்க, சிலர் இப்பொழுதே உயிர் தெழ முடியும், சிலர் உயிர் தெழுவீர்கள். ஹல்லேலூயா. எல்லாமே சிலுவை தான் சார். பரலோக தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஒப்புரவாகுதலை உண்டாக்கினது இந்த சிலுவை. ஐயா, கல்வாரி சிலுவையினாலே சாதாரண மனிதர்களாகிய நாம் அந்த பரலோக தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறோம். அந்த பரலோக தேவனுடைய சொந்த குமாரத்திகளாய் இருக்கிறோம் என்பதிலே மாற்றமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, சமீபத்திலே சில நாட்களுக்கு முன்பாக சிலர் அறிந்திருப்பீர்கள், நாங்கள் அப்படியா ஆந்திரா பகுதிகளிலே, ஒரிசா மாநிலத்தின் பார்டர் பகுதிகளிலே நடந்து ஊழியங்களை செய்தோம். ஆமென். பெரும் கூட்டங்களிலும் பெரும் திருச்சபைகளிலும் பிரசங்கித்து கர்த்தருடைய வேலையை அற்புதமாய் செய்கிற அதே சமயத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அநேக தெருக்களிலும் நடந்து ஊழியம் செய்வது நம்முடைய பழக்கம். ஐயா, இது உங்களுடைய பழக்கமானு கேட்டீங்கன்னா, this is master style. நம்முடைய ஆண்டவருடைய பழக்கமும் அவருடைய நடக்கையும் அவருடைய வழிமுறையுமாய், ஊழிய வழிமுறையுமாய் இருந்தது. பவுலடியார் அதை அப்படியே பின்பற்றினார். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். அப்படியாய் நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது பாருங்க, ஆந்திராவிலே ஒரு அற்புதமான மனிதன் தன்னுடைய மகனை, ஒரு 8 வயது இருக்கக்கூடிய ஒரு மகனை தோளிலே பிடித்து தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான். ஐயா, கீழே விடுங்கன்னா எல்லாரும் சொன்னாலும் கீழே விட மாட்டான். என் பையனுடைய கால்கள் தரையிலே பட்டால் அவனுக்கு வலிக்கும். நடப்பான், 2-3 அடி நடப்பான், ஒரு 7-8 அடி நடப்பான், ஆனால் வலியோடே நடப்பான். இங்கே இருக்கிற இந்தியாவிலே இந்த வியாதி எங்கும் காணப்படவில்லை. இந்தியாவில் அந்த வியாதிக்கு எங்குமே மருந்தும் இல்லை. மாத்திரமல்ல, 30 லட்சம் ரூபாயை அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, இந்த வியாதியை நல்ல கவனிங்க, இந்த வியாதியை என்ன வியாதி என்று கண்டுபிடிக்க வேண்டுமானால் அதற்கு இங்கிலாந்துக்கு போகணுமா, லண்டனுக்கு போய் அங்கே போய் வியாதியை முதல்ல கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி அதற்கு
1 கோடி ரூபாய் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மருத்துவர்கள். நாங்கள் ஒரு குழுவாய் சென்று பகிரங்கமான நல்ல ஸ்பீக்கரோடு தெருவாய் ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது இவைகளை எல்லாம் அவர்கள் சொல்ல கேட்டோம். நம்முடைய பாணியிலே நல்லா கவனிங்க, நம்முடைய ஊழிய முறைமைகளின்படியே நாம் அந்த பிள்ளைகள் தகப்பனோடு சொல்லுகிறோம், பையனை கீழே விடுங்க, அவன் குதித்து ஓடுவான், ஒன்றுமே இருக்காது, ஒரு வலியும் ஒரு வேதனையும் இல்லாமல் இவை எல்லாம் ஒரு நொடி பொழுதில். ஈவன் டாக்டர் சொல்லியிருக்கிறான் 1 கோடி ரூபாய் ஆகும் என்று சொன்னார்கள் என்று சொன்னீர்களே, என் ஆண்டவர் உயிர் தெழுந்த ஆண்டவர். அந்த தகப்பனோ மகனோ அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, உயிர் தெழுந்த ஐயா, மரித்து ஜீவனோடு எழுந்து உயிர் தெழுந்த நல்ல ஆண்டவர் இயேசு நம் மத்தியிலே இருக்கிறார். நம் மத்தியிலே மாத்திரமல்லையா, எங்களோட இருக்கிறார், எங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிறார். ஆமென். நாங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஓ குளோரி. தனித்தனியாய் தேவனுடைய கர்த்தருடைய கரத்தின் தனித்தனியாய் அவருடைய சரீரத்தின் உறுப்புகளாய் இருக்கிறோம். எங்கள் இந்த சரீரத்திற்கு அவரே தலை, எங்கள் ஆலயத்திற்கு இந்த சபைக்கு அவரே தலை. ஐயா, பையனை கீழே விடுங்க, ஒரு வலியும் இல்லாமல் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அவன் சுகம் அடைவான். அல்லேலூயா. அப்படி சொன்ன மாத்திரத்திலே அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையாய் அந்த சகோதரன் தரையிலே விட்ட பொழுது அந்த பிள்ளை நடந்தான் ஓட ஆரம்பிச்சிட்டான். கம்ப்ளீட்லி he was healed from all the disease. அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். ஐயா, இது யாருடைய வேலை? இது மரித்து உயிரோடு எழுந்த அந்த உயிரோடு எழுந்த அற்புதமான ஆண்டவருடைய வேலை மாத்திரமல்ல, மரணத்தினால் எப்படி அவரை கட்டப்பட கூடாதிருந்ததோ அப்படியே உங்களையும் என்னையும் மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமத்தினாலே மத்தேயு 10:1 சொல்லப்பட்டிருக்கிறபடி, 6:7 சொல்லப்பட்டிருக்கிறபடி, அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். லூக்கா 9 அதிகாரம் 1-2 6 சொல்லப்பட்டிருக்கிறபடி, மார்க் 3 அதிகாரம் 14-15 சொல்லப்பட்டிருக்கிறபடி, கர்த்தர் அவரை பின்பற்றியவர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி மரணத்தினால் அவர்களை மாத்திரமல்ல, அவர்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கும் மரணத்தினால், கட்ட வியாதியினால், மந்திர சூனியங்களினால் அல்லது எந்த பரம்பரை சாபமும் அவர்களை கட்டுவதற்கு அதிகாரம் இல்லை. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் மரணத்தை ஜெயித்த நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கும் அதே வல்லமையை, கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆமென். நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட எழுந்தும் இருப்போம். ஓ குளோரி. எத்தனை மகிமையான பாக்கியம் பாருங்கள். அவரோட கூட இந்த உலகத்திற்கும், உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும், உலகத்தின் பாவங்களுக்கும், உலகத்தின் எல்லா விதமான ராஜதந்திரங்களுக்கும் நாம் மரித்தோமே ஆனால் அவரோட கூட எழுந்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமே ஆனால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், தெருக்களிலே நின்று கர்ஜிக்கும்படியான ஒரு தைரியம் எங்கே இருந்து வந்தது? ஐயா, தெருக்களிலே நின்று நம்முடைய தெரு பிரசங்கங்களை அநேக சகோதர சகோதரிகள் நிச்சயமாய் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பார்க்காதவர்கள் பாருங்கள். அநேக நாள் தெருக்களிலே நடந்து திரிந்து நாம் வியாதிகிஸ்தர்களுக்காக, உபத்திரவப்பட்டவர்களுக்காக, வேதனையிலே, சிக்கலிலே, சிரமங்களிலே, ஆபத்துகளிலே அகப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு கர்ஜனையோடு சொல்லுகிறோமே, இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு விடுதலை. You are free in the name of Jesus. உனக்கு விடுதலை. இனி வலி இல்லை, வியாதி இல்லை, துன்பம் இல்லை, வருத்தம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. என்னையா எப்படி முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, நேற்று இரவு நாங்கள் கடந்து வந்த பாதையை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் இப்படியெல்லாம் ஊழியம் பண்ண போவாங்களா? இப்படியெல்லாம் ஊழியம் செய்வாங்களா? இப்படியெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சு கஷ்டப்பட்டு பாடுபட்டு உபத்திரவப்பட்டு ஊழியம் செய்யணுமா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவரோடே கூட பாடுகளை சகித்தீர்களே ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரோடே கூட ஆளுகையும் செய்வீர்கள். இந்த வேத வாக்கியங்கள் பொய் அல்ல.
அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகள், ஒவ்வொரு பேருக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் மார்க் 16 சொன்னார், ஓ என் நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள், என்னுடைய சிலுவை தியாகத்தை விசுவாசிக்கிறவர்கள், என்னை விசுவாசிக்கிறவர்களால் என்ன நடத்த முடியும், அவர்கள் என்ன செய்வார்கள் என்று. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதிஸ்தர்கள் மீது கரங்களை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். யார் சார் கரங்களை வைப்பா? கரங்களை வைப்பது நாம் தான் வைப்போம், சுகமாக்குகிறவரோ சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கும் நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஆதலினால் அந்த சிலுவையின் வெற்றி பிரமாணத்தை கொண்டாடுவோம், சுதந்தரிப்போம், கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகள், ஆதலினால் எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதிருங்கள். ஆமென். இந்த ஜெபங்கள், இந்த தேவ வார்த்தைகள், அந்த தேவ வார்த்தைகளின் வியாக்கியானங்கள் வெறும் வெற்று வார்த்தைகள் அல்ல. ஹல்லேலூயா. இவைகள் வெற்று வார்த்தைகள் அல்ல. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே மகா பெரிய விடுதலையை, வெற்றியை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, இதை உங்கள் நண்பர்களுக்கும், உங்கள் சகோதரர்களுக்கும், உங்களுடைய தோழர்கள், அவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்களுக்கும் தொடர்ந்து இது போன்ற நல்ல செய்திகளை அனுப்ப எவ்வகையிலும் தவறிவிடாதிருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நிந்தையை, உங்களுடைய கண்ணீரை, உங்கள் கவலைகளை எல்லாம் போக்கி உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் நிந்தையை, உங்களை பாடாய்படுத்திக் கொண்டிருந்த எந்த விதமான குடும்ப பிரச்சனைகள் அல்லது உங்கள் குடும்பத்திலோ உற்றார் உறவினர்கள் மத்தியிலோ எந்த காரியத்தினாலோ உங்களுக்கு இருந்த நிந்தைகள், அவமானங்கள், சோர்வுகள், எல்லா அநியாயத்தையும் பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். இதை கர்த்தரே சொன்னார். ஹல்லேலூயா. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். ஐயா, உங்களுக்காக உங்கள் பாடுகளை உங்களில் இருந்து விலக்கும்படியாய், உங்கள் நஷ்டத்தை, கஷ்டத்தை, கடனை உங்களில் இருந்து போக்கும்படியாய், எல்லா பரம்பரை சாபங்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து நீக்கும்படியாய், எந்த மந்திரமும் சூனியமும், எந்த விதமான சதி சூனியங்களும் உங்களை, உங்கள் பிள்ளைகளை தாக்காதபடி உங்களை பாதுகாக்கும்படியாய் அவர் கல்வாரி சிலுவையிலேயே உனக்காய் பரிகார பலியான ஆட்டுக்குட்டியாய் பலியானாரே. அங்கேதான் உங்களுடைய வெற்றி வாழ்க்கையின் தொடக்கம் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி எல்லா உலக வாழ்க்கையிலும், உலக ஆசாபாசங்களிலும், கேடான வழிகளிலும் இருந்து கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி எல்லா கொடுமைகள், ஆபத்துகள், வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்களிலும் இருந்து கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். கொண்டாடுங்கள், சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தரால். எப்படியா கர்த்தர் மீட்டார்? இந்த கல்வாரி சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே அதற்குரிய விலை கிரயத்தை செலுத்தி. ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம். அன்பு சகோதர சகோதரிகளே, பாவம் செய்கிறவனை சாபம் பிடித்துக் கொள்ளும், பாவம் செய்கிற ஆத்துமாவை சாகும். இப்படி எல்லாம் பாவம் செய்த எல்லா பாவங்களுக்கும் தண்டனை, தப்பிக்க முடியாத தண்டனை உண்டு. ஆனால் இந்த அருள்நாதர் இயேசுவை அவர் கல்வாரி சிலுவையிலே என் பாவத்தின் பரிகாரியாய், எனக்கு வரவேண்டிய பாவங்களின் சாபங்களின் பரிகாரியாய் அவரே மரித்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இன்று இப்பொழுதே அந்த விடுதலையை, அந்த ரட்சிப்பை, அந்த சுகத்தை நீங்கள் சுதந்தரிக்க முடியும். நீங்கள் கொண்டாடி மகிழ முடியும். ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லா முகங்களிலும் இருந்து அவர் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட
பயப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். அன்று யோவானை பார்த்து சொன்ன அதே ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ தம்முடைய வலது கரத்தை அவன் மீது வைத்து அவனை தூக்கி அப்படியாய் சொன்னாரே, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யாரையா சொல்ல முடியும்? நீங்க எந்த உலகம் முழுவதும் உள்ள லட்ச புத்தகங்களையும் பெரிய மகான்கள், பெரிய மேதாவிகள், சாதுகளுடைய எல்லா வாழ்க்கையும் திருப்பி பாருங்கள். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவன் என்று எவனும் சொல்ல முடியாது, எவனும் சொல்லி இருக்க முடியாது, யாரும் சொல்ல போவதும் இல்லை, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களை தவிர. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், ஓ நான் முந்தினவரும் பிந்தினவரும் இன்றும் என்றென்றுமாய் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை முறை நீங்கள் பாடுகளினால், துக்கங்களினால், கஷ்டங்களினால், வியாதிகளினால் கஷ்டப்பட்டாலும் என்ன, மரித்திருந்தாலும் மரித்தது போன்ற சூழ்நிலையிலும் இருந்தாலும் என்ன, கவலைப்படாதிருங்கள். நீங்களும் சொல்ல முடியும், உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால் சுகமாகிறேன், விடுதலையாகிறேன். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ரட்சிப்படைகிறேன். சொல்லுங்க, எதில இருந்தெல்லாம் ரட்சிப்பு, எதில இருந்தெல்லாம் விடுதலை? எனக்கு இருந்த எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து, எனக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்கள், வேதனைகள், குடும்ப பாரங்கள், உபத்திரவங்கள், எல்லா கஷ்டங்களிலும் இருந்து இயேசுவின் இரத்தத்தினாலே விடுதலை அடைகிறேன். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஓ மைட்டி காட், உங்களுக்குள்ளே இந்த உயிர் தெழுந்த ஆண்டவர், ஓ மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே அவர் பிரவேசிக்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, அன்று சீசர்கள் அல்லாடி நடுக்கடலிலே அல்லாடி கொண்டிருந்த பொழுது, போகும் வழி என்னதென்று தெரியாமலும், போக வேண்டிய வழியை போக வேண்டிய விதமாய், சென்றடைய வேண்டிய விதமாய் சென்றடைய முடியாமலும் இருந்தவர்களுடைய படகிலே கர்த்தர் ஏறின உடனே படகு தன் கரையை செல்ல வேண்டிய லக்கை சரியாய் பிடித்தது என்று வாசிக்கிறோமே. அப்படியே இந்த அருள்நாதர் உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுதலை அடைவீர்கள். ஐயா, அன்று ஒரு நாள் படகில் இருந்து கர்த்தர் எழுந்த உடனே காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன மாத்திரத்திலே அப்படியே பள்ளிக்கூடத்து சின்ன பிள்ளையாய், அந்த கடலும் பொங்கி எழுந்த கடலும் ஓங்கி வீசிய புசர் சூறாவளி காற்றும் சின்ன பிள்ளையை போல் வாயில் விரலை வைத்துக் கொண்டு நிற்பது போல் நின்றதே. அங்கே ஒரு நிசப்தம், அமைதி உண்டானதே. அதுபோல என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று இந்த ரட்சிப்பின் வார்த்தைகளை கேட்டு இந்த உயிர்த்தெழுதலின் நன்னாளின் வாழ்த்துக்களையும் அதை கருத்தாய் தியானிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது தீவிரமாய், நிச்சயமாய், உறுதியாய் பலன் செய்யும். நீங்களோ வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபத்தை, இந்த நல்ல வேத தியானத்தை கருத்தாய் கவனியுங்கள். ஹல்லேலூயா. இதிலே விடுதலை இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையின் ஐஸ்வரியமே இங்கே அடங்கி இருக்கிறது. ஆமென். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாகாலாந்து அருகிலே, வெஸ்ட் பெங்கால், அதாவது மேற்கு வங்காளம், பர்மா தேசத்திற்கும் நடுவிலே நாகாலாந்து என்று இருக்கிற அந்த மாநிலங்களின் ஓரத்திலே கர்த்தருடைய வேலையை சிரத்தையோடு செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் ஜெயம் எடுக்கும்படியாய், நீங்கள் இந்த நாட்களிலே வாழ்ந்து குடும்பமாய் சிறந்திருக்கும்படியாய், எல்லா வளமும் பெற்று என் தேவ பிள்ளைகள் எல்லாம் வாழ்வாங்கு வாழும்படியாய் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஹல்லேலூயா. என் அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இரக்கமுள்ள நல்ல பிதாவே, எங்கள் மீது வைத்த எங்கள் மீது நீர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததினால், ஆமென், தம்முடைய சொந்த குமாரனையே சிலுவையிலே தந்து, என் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சொந்த குமாரனையே எங்களுக்காய், எங்கள் பாவங்களுக்காய், மீறுதல்களுக்காய், சாபங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்படியாய் அவரை தியாகமாய் இந்த உலகத்திலே அனுப்பி தந்தீரே. எங்கள் ஆண்டவர் சிந்தின அந்த இரத்தத்தினாலே, அவர் சிந்தின
இரத்தத்தினாலே, அவர் பெற்ற அடிகளின் தழும்புகளினாலே நாங்கள் ஒவ்வொரு பேரும் இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகளும் நாங்களுமாய் அந்த சிலுவையின் வெற்றியை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். ஐயா, அந்த சிலுவையின் வெற்றியை கொண்டாடுகிறோம். எங்கள் தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறபடியினால் இருக்கிறேன் என்று இன்றென்றும் என்றென்றுமாய் நான் உயிர் உள்ளவராய் இருக்கிறேன் என்று சொன்னபடியினாலே இனி நாங்கள் பயப்படுவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எந்த சூழ்நிலையிலும், எந்த பிரச்சனைகள், ஆபத்துகள், துக்கங்கள், துயரங்கள் மத்தியிலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கே நல்ல சாட்சியாய் நிற்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவருடைய வாழ்க்கையிலே இன்று இந்த ஈஸ்டர் திருநாளிலே, இந்த உயிர் தெழுதலின் பண்டிகையின் நாளிலே ஒரு விடுதலை உண்டாவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே thank you Lord. எந்த பிரச்சனைகளிலே, எந்த உபத்திரவங்களிலே, ஐயா, எந்த சதி சூனியங்களிலே எங்கே இவர்கள் அகப்பட்டிருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு கிருபை உண்டாகட்டும், விடுதலை, சுகம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இந்த பண்டிகை நாட்களிலே இவர்கள் பிள்ளைகளுமாய் அல்லது என் அன்பு சகோதர சகோதரிகளின் கணவர்களுமாய் எங்கே தனிமையாய் ஏதோ சிக்கலிலே, ஏதோ நாட்டிலே, ஏதோ பகுதிகளிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, என்ன செய்வதோ தெரியவில்லை, வாழ்வதா சாவதா என்று தெரியாது போல் முழித்துக் கொண்டிருக்கிற ஐயா, இந்த நாடுகளும் சூழ்நிலைகளும், இந்த கடைசி காலத்தின் கொந்தளிப்புகளும் இப்படியா இருக்கிறதே, நாங்கள் எப்படி தப்பித்து பிழைப்போம், எப்படி வாழப்போகிறோம், எப்படி எங்கள் வாழ்க்கை ஜீவிதம் மாறப்போகிறது என்பது போன்ற அறியாது தெரியாது கலங்கி கொண்டிருக்கிற எல்லாவற்றிலும் இருந்து என் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினாலே, ஐயா கர்த்தாவே, உம்முடைய மகிமை ஓ லார்ட் மரித்தோரில் இருந்து நீர் எழும்பி ஆமென் மகிமையும் கனத்தையும் பெற்றுக் கொண்டது போல மரணகரமான பயங்களிலே, இந்த உலகத்தில் ஏற்படுகிற எல்லா காரியங்களிலும் இருந்து, ஏற்படுகிற எல்லா பயங்களிலும் இருந்து என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகளை எழுப்பும்படியாய், உயர்த்தும்படியாய், விடுவிக்கும்படியாய், பாதுகாக்கும்படியாய், இழந்து போகாதபடி, எதையும் இழந்து போகாதபடி நல்ல ராஜரீக மேன்மைகளை கொடுக்கும்படியாய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எதையும் இழந்து போகாதபடி, இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய், நாலத்தனையாய், ஏழத்தனையாய் தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உலகத்தில் எந்த சக்தியும், எந்த தொந்தரவுகளும், எந்த விதமான போராட்டங்களும் தேவ பிள்ளைகளை அணுகாதபடி அன்று கோசோ நாட்டிலே வாழ்ந்தவர்களுக்கு என்று ஒரு நீதியை கொடுத்த கர்த்தர். ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா ஆபத்துகள், எல்லா கொள்ளை நோய்கள் எல்லாவற்றிலும் இருந்து எப்படி கோசோ நாட்டிலே, எகிப்திலே வாழ்ந்த பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பை கொடுத்து ஐயா அவர்களை அப்படியே நடத்தி கொண்டு வந்து பாலும் தேதும் ஓடுகிற ஒரு அற்புதமும் அதிசயமுமான தேசத்திலே குடியேற பண்ணினது போல உம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக, நடத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலையிலும் இந்த குடும்பங்கள் கெட்டு போகாதபடி, எந்த சூழ்நிலையிலும் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள், குடும்பம், ஐயா கணவன் மனைவி என்று யாரேனும் எங்கும் எதிலும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி நீ அப்பா சொன்னது போலவே இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன் மீது உதிப்பார், அவருடைய மகிமை உன் மீது காணப்படும் சொன்னீங்களே சுவாமி. இந்த கொடுமையான சூழ்நிலைகளில் எல்லாம் என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகளின் ஓ லார்ட் எந்த சிக்கல் சிரமங்களிலோ, ஆபத்துகளிலோ, அல்லது எந்த பஞ்சம் பட்டினியிலோ, எந்த யுத்தங்களிலும் முழக்கங்களிலோ அகப்பட்டுக் கொள்ளாதபடி, எதனாலும் பாதிக்கப்படாதபடி தேவனாகி கர்த்தருடைய மகிமை இவர்கள் மீது உதிக்கும்படியாய், தெய்வீக பாதுகாப்பு இவர்கள் மீது உண்டாகும்படியாய் தகப்பனே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை மரணத்தினாலே அழித்து ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படி கல்வாரி சிலுவையிலே மரித்தீரே அப்பா. அந்த விடுதலையை நீர் சிலுவையிலே பெற்றெடுத்த விடுதலையை நாங்கள் சுதந்தரிக்கிறோம்,
கொண்டாடுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்க தயவுள்ள கரம் ஒவ்வொருவர் மீதும் தங்கி இருப்பதாக. கர்த்தர் பெரிய அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை தொடர்ந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்யும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய மகிமை, ஓ குளோரி, என் தேவனாகி கர்த்தருடைய மகத்துவம் ஒவ்வொருவர் மீதும் காணப்படட்டும். தேவனாகி கர்த்தரே இவர்களை நடத்தி கொண்டு போவீராக, பாதுகாப்பீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா, இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையின் நன்னாளிலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரே இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை மகிமையான வார்த்தைகள், ஹல்லேலூயா, எத்தனை மகிமையான சத்தியம். அன்பு தேவ பிள்ளைகளே, எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். என்ன வாதை நோய் துன்பமாய் இருந்தாலும் சரி, என்ன உபத்திரவங்கள் குடும்பத்திலே அல்லது குடும்ப பிரச்சனைகளிலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஜீவிதத்திலே, அல்லது எந்த மந்திர சாபம், எந்த மண்ணாக்கட்டியை குறித்தும் நீங்கள் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு எங்களுக்காக மரித்தார், எனக்காகவே மரித்தார், எனக்காகவே உயிர் தெழுந்தார். அந்த வெற்றியை, விடுதலையை நாங்கள் சுதந்தரிக்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், கொண்டாடுகிறோம். அப்படியாய் சொல்லுங்கள். எந்த சூழ்நிலையிலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். 7 வழியாய் சிதறி போவார்கள். அந்த கூட்டம் எல்லாம், ஓ குளோரி, கர்த்தரால் கூடின கூட்டம் அல்ல, அவர்கள் எல்லோரும் உங்கள் பட்சமாய் வருவார்கள். ஓ, உயிர் தெழுதலின் நம்பிக்கையிலே நிலைத்திருங்கள். வரப்போகிற இந்த நல்ல நாளிலே, ஓ, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் நடுவானிலே வரப்போகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இது கடைசி காலம். அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இந்த நல்ல நாளிலே ஒரு நல்ல திருப்பு முனையை கொடுப்பாராக. ஆமென். Command with the power of Holy Spirit. యేసు పరిశుద్ధాత్మ శక్తి ద్వారా ఆజ్ఞాపించిన స్వస్థత కలుగును గాక. Amen. ఆమేన్. You can permit him. చెక్ చేయండి. ఇటు అటు నడవడానికి పరిగెట్టడానికి చెక్ చేయండి. మీరు ఎలా చెక్ చేస్తారో చెక్ చేయండి. Sir, pastor. ఎవరైనా ఒకరు సపోర్ట్ చేయండి. Take her. ఆమేన్. Hallelujah. What happened? Tell brother. మీ పేరేంటో చెప్పండి. This is the Lord Jesus Christ doing the miracle, great miracle. నడవడానికి ప్రెజెంట్ ఓకే. ప్రేయర్ చేసిన తర్వాత ఫాస్ట్ గా ఓకే చెప్పండి. మీ పేరు? సురేష్ గారు. మీరు ఏ సమస్య దగ్గరికి వచ్చారు? అంటే మజిల్ డిస్టర్బ్ అనమాట, నడవలేడు ఎక్కువ. ప్రెజెంట్ ఫాస్ట్ గా ప్రేయర్ చేసిన తర్వాత ఓకే, నడుస్తున్నాడు. ఓకే. అంటే ప్రాబ్లం అంతగా కనిపించకుండా కొంచెం కంఫర్ట్ గా జోన్ లో నడుస్తున్నాడు. ఆమేన్. హల్లెలూయా. ఈ విషయం చెప్తాను వినండి. ఈ బాబుకున్న వ్యాధి వలన ఈ దేశంలోనే అసలు దానికి మెడిసిన్ లేదు. వేరొక దేశానికి వెళ్ళాలని దానికి కోట్లు ఖర్చు పెట్టాలని చెప్పారు. కరెక్టేనండి మేము చెప్పేది? కరెక్టేనా? కరెక్ట్. 30 కోట్లు అవుతాయి. 30 కోట్లు అవుతాయట. ఆల్రెడీ 40 లక్షలు ఖర్చు పెట్టాం కూడా. ఈ అబ్బాయి కోసం 40 లక్షలు ఖర్చు పెట్టారు. 40 లక్షలు ఖర్చు పెట్టారు కానీ బాగవ్వలేదు. ఈ దేశంలో మందు లేక వేరొక దేశానికి వెళ్ళడానికి కూడా ప్రయత్నాలు చేస్తున్నారు. కానీ ఇప్పుడు దైవజనులు ప్రార్థన చేసిన తర్వాత ఈ బిడ్డ నడవగలుగుతున్నాడు, ఫ్రీగా ఉన్నాడు ముందు కంటే అని తండ్రి సాక్ష్యం ఇస్తున్నారు. ఇది సత్యమేనండి? మీరు సంతోషంగా ఉన్నారా? ఆమేన్. హల్లెలూయా. దేవునికి మహిమ కలుగును గాక. మీ సంతోషాన్ని మాతో వ్యక్తం చేయండి. ఓకేనా? దేవుని మహిమపరచండి. You check very properly again also, no problem. It is the healing. Jesus healed him. యేసయ్య ఈమెను స్వస్థపరిచాడు. Jesus healed him. యేసయ్య ఈమెను Glory to స్వస్థపరిచాడు. the Lamb of God. Amen.